ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த வெயிலுக்கு அருமையான குக்கும்பர் சாலட் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம பன்னீரை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. நமக்கு எவ்வளோ க்ரீமியாக வேணுமோ அந்தளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து அதை வந்து நல்லா அரைக்க போகிறோம். அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இப்படி தாங்க இருக்கும், நல்லா க்ரீமியாக இருக்கும். இதை வந்து ஒரு பாக்ஸில் இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளரிக்காயை ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு அந்த க்ரீம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு அது சேர்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பெப்பர் மிளகாத்தூள், அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் உப்பு அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம வந்து ஆனியன், அப்புறமேட்டுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கார்ன் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த வெள்ளரிக்காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட குக்கும்பர் சாலட் ரெடி.